Unit 2 Optics Part 5. Unit 2 Optics. Part 4ல வந்து நம்ம refraction through convex lens பார்த்துருக்கோம். நம்ம அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். என்னென்ன பொசிஷன் ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து அட் இன்ஃபினிட்டி 1, பியாண்ட் 2f, அட் 2f, பிட்வீன் f அண்ட் 2f, அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ், பிட்வீன் ஆப்டிக் சென்டர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது மாதிரி 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்க வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் த இமேஜஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்கேவ் லென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. when an object is placed at infinity, a virtual image is formed at the focus. ஸோ இந்த ரெண்டு ரேஸும் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்க எக்ஸ்டெண்டட் சோர்ஸ், தட் இஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த ரெண்டு ரேஸும் வருது. வந்து ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் தே கெட்ஸ் டைவர்ஜ். பட் இந்த டைவர்ஜென்ட் ரேஸ் ரெண்டு எங்கே வந்து மேபி கன்வெர்ஜ் ஆகிருக்கும் ஆர் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ the size of the image is much smaller than that of the object. ஸோ ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜோட சைஸை ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அந்த ஆப்ஜெக்ட்டு மெஷரபிள் டிஸ்டன்ஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இருந்தால் என்ன இமேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். when an object is placed at a finite distance from the lens, a virtual image is formed between optic center and focus of the concave lens. ஸோ இமேஜ் இந்த இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஓ அப்படிங்கிற ஆப்டிக் சென்டருக்கும் எஃப் அப்படிங்கிற பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இடையில தான் நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். வாட் எவர் மே பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபைனைட் டிஸ்டன்ஸில் மெஷரபிள் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்க இமேஜ் வந்து ஓவுக்கும் எஃப்க்கும் இடையில தான் ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸாக ரொம்ப சின்னதாக இருக்கும். இது நம்ம இதுக்குள்ள ரெஸ்பெக்டிவ் டயக்ராம் அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்த இதில் பார்க்க போகிற டயக்ராமை இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட்டு, இங்கே இருக்கிறது எல்லாமே இமேஜ் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தாலும் வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னாலும் நமக்கு இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓ அப்படிங்கிற ஆப்டிக் சென்டருக்கும் எஃப் அப்படிங்கிற பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இடையில தான் எல்லா இமேஜுமே ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இதோட கார்லேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. தென் பட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் டிக்ரீஸ்டு, the distance between the image and the lens also keeps on decreasing. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டோட பொசிஷன். இது வந்து பியாண்ட் 2f, இதுவும் பியாண்ட் 2f, இது f அண்ட் 2f, இது f அண்ட் 2f, இது o அண்ட் f. இது மாதிரி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க லாங்கர் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு இமேஜ் இங்கே இருக்குது, எஃப்க்கு பக்கத்தில் இமேஜ் இருக்குது. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஜெக்ட்டு, ஃபோர்த் ஆப்ஜெக்ட், ஃபிஃப்த் ஆப்ஜெக்ட் இது மாதிரி இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் லென்ஸு கிட்ட வர வர இமேஜ் எங்கே போகுதுன்னு பார்த்தாக்க லென்ஸுக்கிட்ட போயிட்டே இருக்குது. ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ் ஆல்சோ கீப்ஸ் டிக்ரீஸிங். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டே இருக்குது. ஸோ அதான் இது பொசிஷன். இது எல்லாமே ஆப்ஜெக்டோட பொசிஷன், இது வந்து இமேஜோட பொசிஷன். அப்போ ஆப்ஜெக்ட் எவ்வளோ கிட்ட வருதோ அந்த அளவு இமேஜ் என்ன ஆகும் பார்த்தோம்னாக்க லென்ஸுக்கிட்ட போவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 வரி. Further, the size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. So, கிட்ட வர வர என்ன பார்த்தோம்னாக்கா தெரியக்கூடிய இமேஜோட சைஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் இமேஜ் ரொம்ப சின்னதாக இருக்குது, செகண்டு தேர்டு ஃபோர்த்தெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ்டே ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது வேரியஸ் பொசிஷன் ஆஃப் த
ஆப்ஜெக்ட், ஃபைன் டிஸ்டன்ஸில் எந்தெந்த இடத்துலலாம் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே இமேஜோட பொசிஷன். The size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. ஸோ கிட்ட வர பார்த்தோம் அப்படின்னாக்க இமேஜோட சைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை தனியாக கொண்டிருக்கும். Then applications of concave lens. Concave lenses are used as eye lens of Galilean telescope. Galileo வந்து சோலார் சிஸ்டத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, டெலஸ்கோப்பை தான் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டெலஸ்கோப்பில் கான்கேவ் லென்ஸை தான் ஐ லென்ஸாக யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் கலிலியன் டெலஸ்கோப் ஆஸ் ஐ லென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம கான்கேவ் லென்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தென் தே ஆர் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். ஸ்பை ஹோல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், வீட்டில் அந்த இதில் பதிச்சு வச்சுருப்பாங்க டோரில். அந்த இதை சின்னதாக ஒரு கேமரா மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னாக்க வெளியில் ஒரு பெரிய ஏரியாவை அதை கவர் பண்ணி காமிக்கும். அதுக்காக ஸ்பை ஹோல் கேமரா அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். தென் தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு மயோபியா. மயோபியா அப்படின்னாக்க ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தே ஓன்ட் டு ஏபிள் டு சி த நியரர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பார்க்க போகிறோம். அதை சரி பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுன்னு பார்த்தாக்க இந்த இடத்துல இருக்க பாருங்க கான்கேவ் லென்ஸு. இந்த கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தோன்னாக்க ஐ லென்ஸ் இன் கலிலியன் டெலஸ்கோப்பு, ஸ்பை ஹோல் கேமரா, அதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் மயோபியா. இதுக்கு கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அதை அப்படியே ரெண்டையும் கார்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் ஒரு ரீகாலிங் பர்பஸாக கொடுத்துருக்கோம். கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் கேமரா லென்சஸ், யூஸ்ட் ஆஸ் மேக்னிஃபைங் லென்சஸ், யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைடு ப்ரொஜெக்டர். அப்புறம் யூஸ்டு டு கரெக்ட் த ஹைப்பர் மெட்ரோபியா. இதே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னாக்க யூஸ்ட் ஆஸ் ஏ ஐ லென்ஸ் ஆஃப் கலிலியன் டெலஸ்கோப்பு, ஸ்பை ஹோல் இன் டோர்ஸு, அதுக்கப்புறம் யூஸ்டு டு கரெக்ட் த மயோபியா. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோம். தென் இது வேரியஸ் பொசிஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். இது ஃபஸ்ட்டு 3 வந்து ரூல்ஸுக்காக உள்ளது. 3 ரூல் பார்த்தா ஃபஸ்ட்டு ரூல் வந்து இஃப் த ரே ட்ராவல்ஸ் த்ரூ த ஆப்டிக் சென்டர் அப்படின்னாக்க வித்தவுட் டிவியேஷன். பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னாக்க டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னாக்க வெளியில் வர ரிஃப்ராக்டட் ரே வந்து பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இது 3 நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும், கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மில் போய் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இருக்கக்கூடிய 6 டயக்ராம். இதில் ஒரு டயக்ராம்லேருந்து 2 ரே வெளியில் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். We have discussed that 2 rays from the object, 1 ray through optic center, another ray refracted through lens. ஸோ இது வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக வர்றது. அதே மாதிரி இது வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக வர்றது. இது வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக வருது. அது மாதிரி இது வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக வருது. இன்னொன்று வந்து நேராக போய் லென்ஸில் பட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகி இந்த பக்கம் வரும். ஸோ இது அந்த 2 ரே எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக உள்ளது. எதையும் ஒரு கைன் ரீகால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஆப்ஜெக்டோட பொசிஷன், இமேஜோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இதுவும் அதுக்காக உள்ள ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இன்னொரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும், நேம் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு புக்கில் பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறத ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ எல்லா இடத்துலையுமே ரியல் இமேஜ் எக்ஸப்ட் பிட்வீன் O and F அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இன்வெர்டட் இமேஜ் தான். எங்கே மட்டும் எரக்ட் இமேஜ்னு பார்த்தோம்னாக்க இந்த O and Fக்கு இடையில மட்டும்தான் நமக்கு எரக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கெங்கே இமேஜ் ஸ்மாலாக இருக்குது, எங்கெங்கே என்லார்ஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அட் இன்ஃபினிட்டி பிஹைண்ட் 2F இருந்தால் ஸ்மால் இமேஜ் நமக்கு கிடைக்கும். அட் 2F இருந்தாக்க இமேஜ் அட் 2F தான் சேம் சைஸு. அதுக்கப்புறம் பிட்வீன் F அண்ட் 2Fம் அட் Fம் இருந்ததுனாக்க என்லார்ஜ் சைஸில் இருக்கும். பிட்வீன் F அண்ட் ஓவாக இருந்ததுனாலும் என்லார்ஜ் சைஸ்லாம் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 1 மார்க் 2 மார்க்கில் வாட் வில் பி த டைப் ஆஃப் இமேஜ், ரியல் இமேஜாக இல்லையா அல்லது விர்ச்சுவல் இமேஜான்னு கேட்பாங்க, இன்வெர்ட்டடாக எரக்டான்னு கேட்பாங்க, ஸ்மால் இமேஜ் எப்போ, என்லார்ஜ் இமேஜ் எப்போ, சேம் சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்போ அப்படின்னு கேட்டாக்க இந்த டேபிளேஷனை குறித்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட் லென்ஸ் ஃபார்முலா. Like spherical mirrors, we have lens formula for spherical lenses. The lens formula gives the relationship among the distance of the object u, distance of the image v, and the focal length f of the lens. It is expressed as 1 by f is equal to 1 by v minus 1 by u. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ லென்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ்,
அப்புறம் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். இது மூணையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் லென்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1/f = 1/v minus 1/u. It is applicable to both convex and concave lenses. We need to give an utmost care while solving numerical problems related to lenses in taking proper signs of different quantities. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆப்ஜெக்ட்டு இமேஜ்னு சொல்லி பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸை அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சைன் கன்வென்ஷன் சொல்லி அடுத்தாப்புல ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அது பார்த்தோம்னாக்க நடுப்புற வந்து லென்ஸ் இருக்குது, சென்டரில் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ட்ராவல் பண்ணுது, நம்ம ஆப்ஜெக்டை லெஃப்ட்டில் வச்சுருக்கோம், இமேஜ் ரைட் சைடு கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தாக்க ஓ அப்படிங்கிற ஆப்டிக் சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு யூன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆப்டிக் சென்டர்லேருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை இமேஜ் டிஸ்டன்ஸு வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லி பார்த்தோம்னாக்க 1/f = 1/v minus 1/u. ஒரு முக்கியமான கான்செப்ட். லென்ஸ் ஃபார்முலா ரிலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் யூஸ்டு. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம், எப்படி இமேஜோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன் ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ரைட் சைடு வந்து நம்ம ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். இந்த பிக்சர் மாதிரி நீங்களும் ரஃப் நோட்டில் போட்டுக்கிட்டு அதை அப்படியே என்னென்னலாம் நம்ம வேர்ட்ஸ் எழுதியிருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினீங்க அப்படின்னாக்க ஈஸியாக நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ கார்ட்டீசியன் சைன் convention are used for measuring the various distances in the ray diagrams of spherical lenses. According to Cartesian sign convention, first பார்த்தோம்னாக்க the object is always placed on the left hand side of the lens. இது நம்பர் 1 கொடுத்துருக்கோம். அந்த 1க்கு ரிலேட்டடாக இங்கே எங்கே இருக்குது பார்த்துருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ லென்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எப்போதுமே ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். ஸோ நடுப்புற இருக்கிறது தான் ஆப்டிக்கல் சென்டர். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ண போகிறோம். ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணாலும் சரி, நம்ம எல்லா டிஸ்டன்ஸையும் எப்படி தான் மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தாக்க இந்த ஆப்டிக் சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட், the distances measured in the same direction as that of the incident light are taken as positive. ஸோ இது ஆப்ஜெக்ட்லேருந்து டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வருது. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு மெஷர் பண்ணுறதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மெஷர் பண்ணுறதெல்லாம் நெகட்டிவ். அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸு ரைட் சைடு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் எல்லாமே இன்சிடென்ட் ரே அப்படின்னாக்கா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எல்லாமே இன்சிடென்ட் ரே, ஏன்னா இன்சிடென்ட் ரே இந்த டேரக்ஷனில் தான் ரைட் சைடு தான் போகுது. ஸோ ரைட் சைடு போகிறது மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ். The distances measured against the direction of the incident light are taken as negative. ஸோ இது direction of the incident light. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்க டிஸ்டன்சஸ் எகெயின்ஸ்ட் இன்சிடென்ட் லைட் இஸ் டெர்ம்டு as நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன், the distances measured upward and perpendicular to the principal axis is taken as positive. 5. ஸோ இந்த இடத்துல 5. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பாசிட்டிவ் அப்படின்னாக்கா அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னாக்க, அதாவது இந்த எக்ஸ் டேஷுக்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ், கீழே இருந்ததுனாக்க நெகட்டிவ். த டிஸ்டன்சஸ் மெஷர்டு டவுன்வர்டு அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் as நெகட்டிவ். ஸோ இதுதான் 6 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த லென்ஸு. செகண்ட் வந்து என்னது, டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக் சென்டர். தேர்டு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த எந்த டைரக்ஷனில் இன்சிடென்ட் ரே இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்க சேம் டைரக்ஷனாக இருந்ததுனாக்க இட் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ். இப்போ இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுனாக்க இட் இஸ் டேக்கன் as நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் ஆப்ஜெக்டோட சைஸை மெஷர் பண்ணும்போது அப்போர்டில் இருந்தது அப்படின்னாக்க அது பாசிட்டிவ், டவுன்வர்டு இருந்ததுனாக்கா அது இமேஜாக தான் இருக்கும், அதோட வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற 6 பாயிண்ட்டு. ஒரு 4 or 5 டைம்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இதை எப்படின்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஆப்ஜெக்ட்டு, இந்த பக்கம் இமேஜ், நமக்கு இது மாதிரி தான் நமக்கு ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டை எடுத்துட்டோம். எல்லாருக்குமே கிராஃப் நம்மளுக்கு தெரியும். கிராஃபில் வந்து எந்த இடத்துல ஓ போடுவோம்,
எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ் எங்கே போடுவோம், ஒய் ஒய் டேஷ் ஆக்சிஸ் எங்கே போடுவோம், எங்கே ப்ளஸ்ன்னு குறிப்போம், எங்கே மைனஸ்ன்னு குறிப்போம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிட்டிங்கனாக்க நம்ம சென்டரில் வந்து ஓ போடுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக போடுவோம், ரைட் சைடு வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ்ஸு. அதேமாதிரி வெர்டிக்கல் லைன் போட்டோம் அப்படின்னாக்க அது மேலே வந்து ப்ளஸ் ஒய் ஆக்சஸ்ஸு, கீழே வந்து மைனஸ் ஒய் ஆக்சஸ். இது நமக்கு தெரிஞ்சது. இதை வச்சு நம்ம இந்த சைன் கன்வென்ஷனை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிராஃப் ஷீட்டை எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இது ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டோம், அதேமாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுட்டோம், இந்த இடத்துல லென்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம், லென்ஸோட ஆப்டிக் சென்டரை ஓன்னு நோட் பண்ணிட்டோம். ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸு, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸு, தென் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதெல்லாம் நம்ம கிராஃபில் போட்டதுனால இந்த நாலெட்ஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் வர்றதெல்லாம் பாசிட்டிவ், மேலே போகிறதெல்லாம் பாசிட்டிவ், கீழே வர்றதெல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த பக்கம் வர்றதெல்லாம் நெகட்டிவ், இந்த பக்கம் வர்றதெல்லாம் பாசிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோ. தென் இன்சிடென்ட் ரேயோட டேரக்ஷன் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டேரக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே இந்த டேரக்ஷனில் தான் எடுத்துக்கணும். இன்சிடென்ட் ரே எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த டேரக்ஷனில் தான் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். தென் இது எஃப், இது 2F, அதே மாதிரி இது எஃப், இது 2F. இதை நோட் பண்ணிட்டோம். தென் இப்போ ஆப்ஜெக்ட் 2Fல இருக்குது. ஸோ இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு யூன்னு நோட் பண்ணிக்கிறோம், இமேஜோட டிஸ்டன்ஸை வின்னு நோட் பண்ணிக்கிறோம். இது பேசிக்காக நமக்கு தெரியும். தென் டிஸ்டன்ஸ் அலாங் இன்சிடென்ட் ரே இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். இது தேர்ட் ரோவில் சைன் கன்வென்ஷனில் இருக்குது. ஸோ இன்சிடென்ட் ரே இதே டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதே மாதிரி இமேஜோட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது அதுவும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது தேர்ட் ரூல் நம்மளுக்கு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தென் distance against or opposite to the incident ray is taken as positive negative. ஸோ இது இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஆனால் நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாட்டி இமேஜோட டிஸ்டன்ஸ் எந்த பக்கம் மெஷர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்க இந்த இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மெஷர் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணுறதுனால அந்த குவான்டிட்டியெலாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தாக்க நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது 4th பாயிண்ட்டாக இருக்குது. தென் 5th பாயிண்ட், இது வந்து ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஏன்னா இது அப்போர்டில் இருக்குது, அப்போர்டில் இருக்கும்போது அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இதே டவுன்வோர்டில் வந்ததுன்னா அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அது 6th பாயிண்ட் ஞாபகம் வச்சு. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஏ லென்ஸ். மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட சைஸுக்கும் ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கும் இமேஜோட சைஸு இமேஜோட ஹைட் இதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் நமக்கு மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஸ்மால் m. இஃப் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் h and height of the image is h dash, இந்த டேஷ் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கணும், h dash. The magnification produced by the lens is m is equal to height of the image divided by height of the object, which is equal to h dash divided by h. இது ஒரு மாடல் ஆன்சர். அடுத்தது magnification is also defined as the ratio of the distance of the object and the distance of the image. That is m is equal to distance of the image divided by distance of the object, which is equal to v by u அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா, height of the image divided by height of the object, h dash divided by h, or distance of the object image divided by distance of the object v by u. எப்படி கேட்டாலும் நம்ம எழுதணும். நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. If the magnification is greater than 1, then we get an enlarged image. So magnification greater இருந்ததுனாக்கா enlarged image. If the magnification is less than 1, we get a diminished image. எப்போ வந்து ஒரு லென்ஸு enlarged image கொடுக்கும், எப்போ வந்து diminished image கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கண்டிஷன். இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டினில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தென் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இது என்ன லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நம்ம வந்து மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா இஃபெக்ட். அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், போகும்போது அவங்க என்ன டைப் ஆஃப் ஸ்பெக்டக்கிள் எவ்வளோ பவரில் இருக்குன்னு சொல்லி குறித்து கொடுப்பாங்கல்ல, அந்த குறித்து கொடுக்குறத வச்சுட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தாக்கா அந்த ஸ்பெக்டக்கிள் மேக்கர் ஒரு லென்ஸை நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பேசிக் கான்செப்ட் தான் அது. The lens formula relates the focal length of a lens with the distance of the object and image. For a maker of any lens, knowledge of radii of curvature of the lens is required. So என்ன ஃபார்முலா பார்த்தோம்னாக்க 1/f is equal to mu minus 1. mu அப்படிங்கிறது refractive index of the lensோட மெட்டீரியல். mu minus 1 into 1/r1 minus 1/r2.
where mu is the refractive index of the material of the lens. R1 and R2 are the radii of curvature of two faces of the lens. F is the focal length of the lens. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பவர்னு நோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பவருக்கு உள்ள லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற வேலை யாரோடதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த லென்ஸ் மேக்கர்ஸோட ஒர்க்கு. அந்த லென்ஸ் மேக்கர்ஸ் இந்த டாக்டர் கொடுத்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன பவர் நோட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. தென் பவர் ஆஃப் எ லென்ஸ், த அபிலிட்டி ஆஃப் எ லென்ஸ் டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ். எந்த லென்ஸ் கன்வர்ஜ் பண்ணணும்னு பார்த்தாக்கா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜ் பண்ணும். ஸோ இந்த அபிலிட்டி ஆஃப் கன்வர்ஜிங் ஆர் டைவர்ஜிங் இஸ் கால்ட் ஆஸ் இட்ஸ் பவர். பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் நியூமரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ எந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு பவர். ஸோ P is equal to 1/f. The SI unit of power of a lens is diopter. அந்த வார்த்தையை படித்து பார்த்துக்க, diopter. It is represented by the symbol capital D. Diopter அப்படிங்கிறத capital D நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் பவர். ஒன் டயாப்டரோட டெஃபினேஷன், இஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர் then the power of the lens is expressed in diopter. Thus one diopter is the power of a lens whose focal length is 1 meter. So 1 meter focal length இருக்கிற லென்ஸோட பவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க 1 diopter அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 diopter is otherwise termed as 1 meter power minus 1. The power of a convex lens is taken as positive, whereas the power of a concave lens is taken as negative. இதுவும் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாக்க அதோட பவர் வந்து பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸாக இருந்ததுனாக்கா அதோட பவர் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னு. கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் இட் எட்ஜஸ். ஸோ சென்டரில் வந்து திக்காக இருக்குது, எட்ஜஸில் தின்னாக இருக்குது. கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தேன் அட் எட்ஜஸ். ஸோ சென்டரில் வந்து தின்னாக இருக்குது, எட்ஜஸில் திக்காக இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். இட் இஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ வர்ற பேரலல் ரேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கொண்டு வந்து கன்வர்ஜ் பண்ணும். இட் இஸ் ஏ டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ இந்த பேரலல் ரேஸ் எல்லாமே டைவர்ஜ் ஆகி போகும். பட் தேர் அப்பியர்ஸ் டு பி ஸ்டார்டட் ஃப்ரம் இட்ஸ் இமேஜினரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது டைவர்ஜிங் லென்ஸ். தென் இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். ரியல் இமேஜஸ் அப்படின்னாக்கா காட் ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லியிருக்கோம், லாங் சைட்டட்னஸ். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோபியா, ஷார்ட் சைட்டட்னஸ். ஸோ இந்த இடத்துல கான்கேவ் லென்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட் அது. ஸோ இது கான்கேவ் லென்ஸோட ரே ரிஃப்ராக்ஷன்லேருந்து ஆரம்பித்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்தது ஹியூமன் ஐ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சரை போட்டு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை லேபிள் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்ஸோட இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அடுத்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.